ஐயா நம்ம கஷ்டத்துல இருந்து மூடி தப்பிச்சாயா. ஷோ என்னையா சொல்றீங்க? எப்பயா தப்பிச்சான்? இப்பதான் தப்பிச்சான். கண்ணு முடிக்கு முன்ன தப்பிச்சாயா. சரியான சைக்கோவா இருக்க போறியா? என்னத்தையும் அப்படிங்கிட்டு இருந்தீங்க? சரி, நீங்க உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி செக் போஸ்ட் அலர்ட் பண்ண சொல்லுங்க. நான் இமீடியட்டா ஸ்பாட்டுக்கு வரேன். நான் கிரைம் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ். அக்யூஸ்ட் மூர்த்தி. அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஏன் தப்பிச்சான், அவனோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்னன்னு எதுவுமே தெரியல. அக்யூஸ்ட் மூர்த்தி. ஆமாம், ஏட்டு கண்ணையா சொன்ன மாதிரி அவன் ஒரு சைக்கோ. பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருப்பான். ஆனால் 24 ஹவர்ஸில் அவனை பிடிச்சே ஆகணும். யார் இந்த மூர்த்தி? எதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணணும்? என்னடா? ஊஞ்சல் ஆட்டி விடுவாங்கம்மா. அம்மாக்கே கால் வலிக்குதுடா, நீயே ஆடிக்கோ. என்ன பண்ணலாம்? அம்மா வாங்கம்மா, இப்ப வந்து ஆட்டி விடுங்கம்மா. சேர்ல உட்காருங்க. இப்ப கால் வலிக்காதுல? இப்படியே நான் ஆட்டிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? மார்க்கெட் போகணும்டா. தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ள அம்மா போயிட்டு வரணும்ல. அம்மா கொஞ்ச நேரம் ஆட்டி விடுங்கம்மா. ஏம்மா, எனக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண சொன்னேன், கிரியேட் பண்ணிட்டீங்களாமா? இல்லடா, இன்னைக்குள்ள பண்ணிடலாம். சரியா? நீ ஃபர்ஸ்ட் வீடியோ எடு. இப்போ நீங்க மார்க்கெட் போகும்போது எனக்கு ஃபோன் தரீங்களா? இந்தா வீடியோ எடுக்கிறேன்னு தம்பி எழுப்பி விட்டுறாத. அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கண்மணி. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இதுதான் என் புது யூடியூப் சேனல். இவன் என் தம்பி பாலா, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ தூங்கிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அம்மா, இதுதான் என் அம்மா. பேர் சுதாராணி. எப்படி பேருக்கு ஏற்ற மாதிரி ராணி மாதிரி இருக்காங்களா? அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய். அம்மா இப்போ மார்க்கெட் போறாங்க. பாய் பாய். எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்க அம்மா தான். எங்க அம்மாட்ட ஒரு ஊஞ்சல் வாங்கி தர சொன்னேன். எங்க வீட்டு சோஃபாவே ஊஞ்சல் ஆக்கிட்டாங்க. இதுதான் அந்த ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த ஊஞ்சல் ஆடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஊஞ்சல்ல நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே இதில் ஆடுவேன். இந்த ஊஞ்சல் ஆடுறது எங்க அம்மா எனக்கு தாளாட்டுற மாதிரியே இருக்கும். வேற என் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன். இதுதான் என் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆசாசியா வளர்க்குற ரோஜா பூச்செடிகள். இதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நாங்க மார்க்கெட்ல ஒரு பூக்கடை வச்சிருக்கோம். அதனாலதான் எங்க அம்மா எனக்கு கிஃப்டா தந்தது. எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க யாரும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எங்க பக்கத்து வீட்டு மூர்த்தி அங்கிள். மூர்த்தி அங்கிள், என் யூடியூப் சேனலுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், மொபைல கொடு. நான் தர மாட்டேன். அம்மா ஃபோன் தர மாட்டேன். வீடியோ எடுத்த? நான் என் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுத்தேன். தம்பி எந்திரா. ஃபிங்கர் delete பண்ணிரு. கொன்றுவேன். ஏய், என் அம்மா ஃபோன் கிட்டங்க. நான் தர மாட்டேன். தம்பி வாடா. தம்பி அதோ காப்பாத்து. வாடா காப்பாத்து. ஏய் ஏய் வாடா.
மூர்த்தி தான் கொலை பண்ணான்னு எங்களுக்கு கிடைச்ச முக்கியமான ஆதாரம் கண்மணி எடுத்த வீடியோவில் இருந்த அந்த வாய்ஸ். ஒருவேளை அவ கண்மணி வீட்டுக்கு போயிருந்தா? ஹலோ, அம்மா, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். அக்யூஸ்ட் மூர்த்தி தப்பிச்சிட்டாமா. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்கள் அவனை கூடிய சீக்கிரத்தில் பிடிச்சிருவோம். எதுக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க. இப்போதைக்கு வெளியே எங்கேயும் போகாதீங்க. அப்புறம் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் சொல்லிட்டு போங்க. சார், இன்னைக்கு 2வது நாள். அதான் பசங்களோட கல்லறைக்கு போய் மாலை போட்டுட்டு வரலான்னு இருக்கேன் சார். ஓகே, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. மூர்த்தியை பற்றி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுதான் என்னோட பர்சனல் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. அட்டெண்ட் பண்ணுங்க சார், அட்டெண்ட் பண்ணுங்க சார். நான் வருவன்னு நீ எதிர்பார்க்கல. எப்படியும் போலீஸ்காரங்க இப்ப என்ன தேட ஆரம்பிச்சுப்பாங்க. ஏய், உன் பொண்ணால தான் இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் போலீஸ்டேருந்து தப்பிக்கணும், நான் இங்கே வரணும்னு பிளானே இல்லை. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதான் தப்பிச்சிட்டேன். அதுவும் இது இல்லாமல் இருக்க முடியல. நேரம் இங்கே வந்துட்டேன். உன் மக யூடியூப் சேனல்ல என் வீடியோ போடுறாங்க. உன் பையன் என்னடா கத்தி ஊரை கூப்பிடுறான். அதான் கோழியை திகிற மாதிரி 2 ஒரு கழுத்தையும் திருகிட்டேன். எப்படியும் போலீஸ் உன் மிஸ்டு காலை பார்த்து கால் பண்ணு. உன்னை வச்சு தான் தப்பிக்க பிளான் பண்ண போறேன். இனிமே நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். நீ என் கஸ்டடியில் இருக்கிற. கிறுக்குத்தனமா ஏதாவது மாட்டி விட்டு நினைச்ச நானும் உன்னை கிறுக்குத்தனமா வர்றது விட்டு போயிருவேன். புரிஞ்சுச்சா? நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும். இப்போ உட்காரு. சொல்றல, உட்காரு. அப்படியா சார்?
சரிங்க சார், நான் ஐயாட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். ஹலோ, ஐயா, சொல்லுங்க ஏட்டையா. மூர்த்தி கத்தியோட ஓடிட்டு இருக்கானாயா? என்னது, கத்தியோடையா? ஆமாங்கய்யா, ஆத்துக்கடையில் இருக்கிற கறிக்கடையில கத்தி எடுத்து போயிருக்காப்ல. கறிக்கடையில இருந்தா? ஆமாங்கய்யா, சிசிடிவி கேமராவோட பதிவு இருக்காயா, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்கய்யா. இப்போ அவனோட நெக்ஸ்ட் பிளான் ஒரு கொலையா கூட இருக்கலாம்ல? ஆமாங்கய்யா, கொலையா கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்கய்யா. நத்தம்பட்டி இருந்து ஆத்தட வந்திருக்கானா, அவன் மதுரை சைடு போயிருக்க மாட்டாயா, திருநெல்வேலி சைடு போகத்தான் சான்ஸ் இருக்கு. நம்ம சவுத்து தான் அலாட் பண்ணணும். அப்போ மரப்பு செக் போஸ்ட்டை டைட் பண்ணுங்க. சரிங்க சரிங்கய்யா. அப்படியே போய் பழைய பங்களாவையும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஆண்டுங்கய்யா, நான் ஒன்னே கிளம்புறேயா. இந்தம்மா ஃபோன் பண்ணிருக்கு. அந்த போலீஸ்காரன் தான் ஃபோன் பண்ணுறான். நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் சொல்லணும், சரியா? லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன். ஹலோ, மிஸ் கால் வந்திருக்குமா? கால் பண்ணீங்களா? சாரி சார், நம்பர் சேவ் பண்ணும்போது தெரியாமல் டயல் பண்ணிட்டேன். மூர்த்தி கத்தியோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நாங்கள் அவன் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணாலும் என் பிள்ளைங்க திருப்பி வர போகிறதில்ல. என்னாலையும் இங்கே பிள்ளைங்க இல்லாமல் நிம்மதியாகவே இருக்க முடியல. அதான் என் மன அமைதிக்காக திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் சார். இனிமே கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சார், ப்ளீஸ். பேச்சில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. சம்திங் ராங். ஏய், குடிக்க கொஞ்சம் தண்ணி வாங்க அப்போ. கையில் கத்தி இல்லை, எப்படியாவது போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. ஓகே, சாவுடா. மூர்த்தியை கொன்னது யாருமா? நான் பண்ணலை சார். நீ கொல்லாம வேற யாருமா பண்ணா? யாரோ என்னை பண்ண வச்சுட்டாங்க. என்னம்மா வளர்றீங்க? உண்மையை சொல்லுமா. என்னம்மா நடந்துச்சு? கையில் கத்தி இல்லை, எப்படியாவது போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும். ஐடியா. மிளகா பொடி தூவி ஸ்ப்ரே அடிச்சதுல மூர்த்தி மயங்கிட்டான். அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க தான் உங்களுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ண. அப்போ ஊஞ்சல் கயிறு என்னை தடுத்தது, ரோஜா முள்ளு என்னை இழுத்தது, ரோஜா பூ கீழே விழுந்து அவனை காட்டி கொடுத்தது. இதெல்லாம் என் கண் முன்னாடி வந்து போச்சு. அப்போ எனக்குள்ள யாரோ புகுந்த மாதிரி இருந்தது. நானா இல்ல. என்ன சார், மூர்த்தியை தேடுறீங்களா? கிடைச்சிருக்க மாட்டானே, இங்கதான் இருக்கான். அவனை பிடிச்சு இறுக்கி வச்சிருக்கேன், வந்து தூக்கிட்டு போங்க. ஏண்டா, எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பிள்ளைகளை கொண்டுட்டு தப்பிச்சு வர பாத்தியா? இப்போ பார்க்கலாம். நீ எல்லாம் அந்த உலகத்துல உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போற? நான்
ஆசை ஆசையா தாலாட்டி வளர்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டியடா. இந்த ஊஞ்சல் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சாவுடா. இந்த ஊஞ்சல் ஆடுறது எங்க அம்மா எனக்கு பாலாட்டுற மாதிரியே இருக்கு. அவனை பிடிச்சி இறுக்கி வச்சிருக்கேன், வந்து தூக்கிட்டு போங்க. ஐயா ஐயோ ஏட்டு, மூர்த்தியை கண்மணி அம்மா தான் கொண்டுட்டு யாரோ கொண்டுட்டாங்கன்னு உளறிட்டு இருக்குது. அப்படியா? ஏன் சொல்றீங்க? ஆமாய்யா, நீங்கள் 2 லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு நேராக வாங்க. ஓகேங்கய்யா. கண்மணியையும் பாலாவையும் கொன்ற மூர்த்தியை நான், ரோஜா பூசெடி, சுதாராணி இவர்களின் உதவியோடு அவனை கொன்று பழி தீர்த்துக் கொண்டேன். நான் தான் கண்மணியின் ஊஞ்சல் கயிறு.